வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் இந்தியாவை வடிவமைத்த ராஜதந்திரி, புகழாரம் சூட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. கலைஞர் நிறைந்திருக்கும் இடமெல்லாம் ஹனிஃபாவும் இருப்பார், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். டொனால்ட் ட்ரம்ப் கனடா பனாமா கால்வாய் கிரீன்லாந்து விலைக்கு கேட்பதால் பல நாடுகளின் தலைவர்களிடையே சர்ச்சை. நாட்டின் மதசார்பின்மையை பேணி காத்தவர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். கஜகஸ்தான் நாட்டின் வான்பரப்பிலிருந்து பயணிகள் விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறல், 42 பேர் உயிரிழந்த சோகம். வலுவிழக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவை வடிவமைத்த ராஜதந்திரி என்று முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் 21ஆம் நூற்றாண்டை நோக்கிய இந்தியாவிற்கு மாற்றத்தின் சிற்பியாக திகழ்ந்த வாஜ்பாய்க்கு நாடு எப்போதும் நன்றி கடன் பட்டிருக்கும் என்றும், 1998ஆம் ஆண்டில் அவர் பிரதமராக பதவியேற்ற போது நமது நாடு நிலையற்ற அரசியல் காலகட்டத்தை கடந்து சென்றது என்றும், அதற்கு முந்தைய 9 ஆண்டுகளில் 4 முறை மக்களவை தேர்தல் நடந்தபோது இந்திய மக்கள் பொறுமை இழந்தனர் எனவும் தெரிவித்தார். மேலும் அரசுகளால் நன்மைகளை வழங்க முடியுமா என்ற சந்தேகம் மக்களிடையே ஏற்பட்டது என்றும், நிலையான சிறப்பான ஆட்சியை வழங்கியதன் மூலம் இந்த நிலையை மாற்றியவர் வாஜ்பாய் என்றும், ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வந்த அவர் சாதாரண குடிமகனின் வாழ்க்கை போராட்டங்களையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் திறமையான நிர்வாகத்தின் சக்தியாக உணர்ந்தார் என்றும், இந்தியாவை வடிவமைத்த ராஜதந்திரி என்றும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். கலைஞர் நிறைந்திருக்கும் இடமெல்லாம் ஹனிஃபாவும் இருப்பார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் இசை முரசு நாகூர் E.M. ஹனிஃபா 100ஆண்டு பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அவரது பாடல் குறுந்தகட்டினையும் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, அமைப்பு செயலாளர் RS பாரதி, TKS இளங்கோவன், தலைமை நிலைய செயலாளர்கள் பூச்சி முருகன், துறைமுகம் காஜா, S. ஆஸ்டின், தாயகம் கவி, மாவட்ட செயலாளர் சிற்றரசு, திரைப்பட இயக்குனர் கஸ்தூரி ராஜா, யுக பாரதி, சுரேஷ் காமாட்சி, CS சாம், மீரா ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். அப்போது தலைவர் கலைஞரின் நண்பரும் ஆருயிர் சகோதரருமான இசை முரசு ஹனிஃபா காலங்கள் கடந்து வாழ்வார் என்றும், கலைஞர் நிறைந்திருக்கும் இடமெல்லாம் ஹனிஃபாவும் இருப்பார் என்றும், கழகத்தின் கம்பீர குரல் இசை முரசு நாகூர் ஹனிஃபாவின் 100ஆண்டில் அவரை போற்றுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் கனடா பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்தை விலைக்கு கேட்பதால் பல நாடுகளின் தலைவர்களை கலங்கடிக்க செய்துள்ளார். அமெரிக்காவின் புதிய அதிபராக ஜனவரி 20ஆம் தேதி 2வது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்க உள்ளார். அதற்குள்ளாகவே அதிரடியான அறிவிப்புகளை, கருத்துக்களை வெளியிட்டு பல நாடுகளையும் தலைவர்களையும் கலங்கடித்துக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் ஏற்கனவே நாட்டின் உயர் பொறுப்புகளான அவருடைய நியமனங்களுமே பெருமளவில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாரோ என்ற எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதனிடையே அண்மையில் அடுத்தடுத்து அவர் வெளியிட்ட 3 கருத்துக்கள் பலரையும் ஆடிப்போக செய்திருக்கின்றன. அதில் டென்மார்க் நாட்டிடமிருந்து அமெரிக்காவிற்காக கிரீன்லாந்தை விலைக்கு வாங்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே கடந்த முறை அதிபராக இருந்தபோது முயன்றும் முடியாமல் போனதால் மீண்டும் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்க டொனால்ட் ட்ரம்ப் முடிவெடுத்துள்ளார். மேலும் அமெரிக்கா தாராள மனதுடன் ஒப்படைத்த பனாமா கால்வாய் விஷயத்தில் சட்டப்படியும் நியாயப்படியும் பனாமா நாடு நடந்து கொள்ளாவிட்டால் எந்த கேள்விக்கும் இடமின்றி உடனடியாக முழுமையாக பனாமா கால்வாயை அமெரிக்காவுக்கு திருப்பி தந்துவிட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனால் டொனால்ட் ட்ரம்ப் மீது சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. நாட்டின் மதசார்பின்மையை பேணி காத்தவர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த நாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், அமைச்சர்கள் என பலரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் அரசியல் தலைவர்கள் பலரும் அவரை நினைவு கூர்ந்து சமூக வலைதள
வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளில் தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பினையும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடன் அவர் கொண்டிருந்த நட்புறவினையும் நினைவு கூறுவோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் வலதுசாரி கருத்தியல் கொண்டவராக இருந்தாலும் பிரதமர் பொறுப்பில் இருந்தபோது நாட்டின் மதசார்பின்மையை பேணி காத்தார் என்றும் அவரது வாழ்வும் பணியும் நிலைத்து நிற்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். கஜகஸ்தான் நாட்டின் வான்பரப்பில் சென்று கொண்டிருந்த பயணிகள் விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறியதில் 42 பேர் உயிரிழந்தனர். அசர்பைஜான் தலைநகர் பாகு நகரிலிருந்து ரஷ்யாவின் ரோஸ்னி நகருக்கு இன்று பயணிகள் விமானம் புறப்பட்டது. இந்த விமானத்தில் 67 பேர் பயணித்தனர். விமானம் கஜகஸ்தான் நாட்டின் வான்பரப்பில் சென்று கொண்டிருந்த போது அதிக பனிமூட்டம் நிலவியதால் விமானத்தை கஜகஸ்தானில் அக்டாவ் நகரில் உள்ள விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்க விமானி முயற்சி செய்த போது திடீரென விமானத்தின் மீது பறவைகள் மோதியது. இதனை அடுத்து விமானத்தை விமானி வேகமாக தரையிறக்கினார். அப்போது எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் 42 பேர் உயிரிழந்தனர். மேலும் 25 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து விரைந்து வந்த மீட்பு குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வலுவிழக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல், தெற்கு ஆந்திர, வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல், தெற்கு ஆந்திர, வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் அதே பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்பதால் 25ஆம் தேதி முதல் 7 நாட்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், இதர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாகூர் ஹனீஃபா 100வது பிறந்த நாளையொட்டி அவரின் உருவப்படத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நாகூர் ஹனீஃபா அவர்களின் 100வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நாகூர் ஹனீஃபா அவர்களின் உருவப்படத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அமைச்சர்கள் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர் ராசா, அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, சட்டமன்ற உறுப்பினர்கள் எழிலரசன், தாயகம் கவி, சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு, திமுக துணை அமைப்பு செயலாளர் ஆஸ்டின், தலைமை நிலைய செயலாளர்கள் பூச்சி முருகன், துரைமுகம் ராஜா உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரியை சேர்ந்த மாணவி ஒருவர் 2ஆம் ஆண்டு பொறியியல் படிப்பு படித்து வருகிறார். இவர் கல்லூரி வளாகத்தில் தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் ஆண் நண்பரை அடித்து மிரட்டி அங்கிருந்து துரத்திவிட்டு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதுடன் பாலியல் ரீதியான புகைப்படங்களை எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் பாலியல் வன்கொடுமை சட்டப்பிரிவின் கீழ் 3 வழக்குகள் பதிவு செய்து கல்லூரியில் இருந்த CCTV காட்சிகளை ஆதாரமாக கொண்டு 2 மாணவர்களை பிடித்தனர். அதன் பின்னர் பாதிக்கப்பட்ட மாணவி முன் மாணவர்களை நிறுத்தி காவல்துறையினர் அடையாளம் காட்ட சொன்னதில் இருவரில் ஒருவரை அடையாளம் காட்டியதை அடுத்து ஒரு நபரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாப்பிரெட்டிப்பட்டி அருகே தனியார் பள்ளி தாளாளரை கடத்திய அரசு பள்ளி ஆசிரியர் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த கோபாலபுரத்தை சேர்ந்த செம்முனி என்பவர் தனியார் மெட்ரிக் பள்ளியின் தாளாளராகவும் சேலம் திருமணி முத்தாறு பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனருமாக உள்ளார். இவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகி துறவியாகிவிட்டார். இவருக்கு சித்தேரி, பேரேரி, புதூர் அரசு பள்ளி ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வரும் பாப்பிரெட்டிப்பட்டி அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த
இனியவன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் தான் நடத்தி வந்த பள்ளி நஷ்டத்தில் இயங்கி வந்ததால் இனியவனின் தாயார் அமிர்தவள்ளிக்கு ரூபாய் 15 லட்சத்திற்கும் செம்முனி பள்ளியை எழுதி கொடுத்துவிட்டு வரும் லாபத்தில் 10% வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பள்ளியில் 101 மாணவர்கள் படித்து வரும் நிலையில் பள்ளிக்கான அங்கீகாரத்தை செம்முனி பெற்றுத்தராமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இதையடுத்து பாப்பிரெட்டிப்பட்டி சாய்பாபா கோயிலில் செம்முனி சாமி கும்பிட்டுவிட்டு அங்கு பேசிக் கொண்டிருந்த போது இனியவன் உள்ளிட்டோர் 6 பேர் செம்முனியை தாக்கிவிட்டு காரில் கடத்தி சென்றனர். இது குறித்து சாய்பாபா அறக்கட்டளை தலைவர் பன்னீர்செல்வம் பாப்பிரெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் காரில் கடத்தப்பட்ட செம்முனியை தேடி வருகின்றனர். அரக்கோணம் தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் நள்ளிரவு மறைக்கோட்ட அதிபர் பங்குத்தந்தை ஆனந்தராஜ் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா மறைக்கோட்ட அதிபர் பங்குத்தந்தை ஆனந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நள்ளிரவு 12 மணிக்கு பேராலய மணி ஒலிக்க இயேசுவின் பிறப்பை அறிவித்து பங்குத்தந்தை அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பங்குத்தந்தை ஆனந்தராஜ் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தியவாறு பவனியாக வந்து ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிலில் குழந்தை இயேசுவை வைத்து மாலை அணிவித்து அர்ச்சித்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. கிறிஸ்துமஸ் விழாவில் அரக்கோணம் மட்டுமல்லாது பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திருப்பலியில் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கூறி நெய்வேலியில் பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஆர்ச் கேட் எதிரே வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் வன்னியர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தின் பல்வேறு நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசிற்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். 1000 நாட்கள் முடிவடைந்தும் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை கண்டித்து நெய்வேலி ஆர்ச் கேட் எதிரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கடலூர் வடக்கு மாவட்டம் சார்பாக தொடர் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. திமுக அரசு விரைவாக மருத்துவர் ஐயா மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்கின்ற வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க வேண்டும். சாதி வாரி கணக்கெடுப்பு என்று மத்திய அரசை குறை சொல்லிக்கொண்டு எங்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் ஏமாற்ற முடியாது. இனியும் இது ஒரு அடையாள தொடர் முழக்கு போராட்டம். மருத்துவர் ஐயா அவர்கள் விரைவில் மறியல் போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறார்கள். போராட்டத்தை அறிவித்தால் தமிழகம் தாங்காது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் எதுவும் இயங்காது. அந்த நிலைக்கு திமுக அரசும் ஸ்டாலின் அரசும் வரக்கூடாது என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் நடைபெற்ற மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விழிப்புணர்வு பேரணியில் பல்லவன் மருந்தியல் கல்லூரி, ஆதி பொறியியல் கல்லூரி, ஜெயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் ஆகிய கல்லூரிகளை சேர்ந்த 280க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருள் தடுப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம், மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், காஞ்சிபுரம் உதவி ஆணையர் திருவாசகம், பல்லவன் மருந்தியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் கார்த்திக், துணை முதல்வர் சொர்ணலதா மற்றும் அரசு அலுவலர்கள், கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச இந்திய கிறிஸ்தவ திருச்சபை சினாட் பேராலயத்தில் நடைபெற்ற இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவில் பிரதம பேராயர் டாக்டர் ஐசக் ஐயா பங்கேற்று கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் விண்டர்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் சர்வதேச இந்திய கிறிஸ்தவ திருச்சபையான சினாட் பேராலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பிரதம பேராயர் டாக்டர் ஐசக் ஐயா பங்கேற்று கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார்.
அதில் 2024ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நன்னாளில் உலக மக்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்திய கிறிஸ்தவ திருச்சபை சார்பில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், மக்கள் மத்தியில் அன்பு பெருகி ஜாதி மத பேதமின்றி அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து பிறப்பு நன்னாளில் இறை மக்களை கேட்டுக்கொள்கிறேன் என பேராயர் ஐசக்கையா தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச இந்திய கிறிஸ்தவ திருச்சபை பேராலயத்தில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இரண்டாம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட உளுந்தூர்பேட்டை விமான நிலையத்தின் ஓடுதள பாதையை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் நேரில் ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த நகர் கிராமத்தில் இரண்டாம் உலக போரின் போது பயன்படுத்தப்பட்ட விமான தளம் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்தவித பயன்பாடும் இல்லாமல் காணப்படுகிறது. இதனால் அருகில் உள்ள நகர், மன்னார்குடி, நைனாக்குப்பம், மதியனூர், மாம்பாக்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் விமான தளத்தின் ஓடு பாதைகளை ஆக்கிரமிப்பு செய்து விவசாய பயிர் செய்து வருவதோடு உலர்களமாகவும் பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் உளுந்தூர்பேட்டை விமான ஓடுதளம் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறி வருகிறது. இது குறித்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பல முறை உயர் அதிகாரிகளுக்கு மனு கொடுத்து வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் உளுந்தூர்பேட்டை விமான தளத்தின் ஓடு பாதைகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஓடு பாதையில் தூய்மை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தமிழகத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரே எண் கொண்ட 20 லாரிகளில் கனிம வளங்கள் கடத்துவது தான் திராவிட மாடல் திமுக ஆட்சி என்று நாகர்கோவிலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தென் மாவட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்த போதிலும் கனிம வள கொள்ளைதான் தலையாய பிரச்சனையாக கருதப்படுகிறது எனவும், பல ஆண்டு காலமாக அரசியல் புள்ளிகள் இந்த கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும், ஒரே எண் கொண்ட 20 லாரிகளில் கனிமங்கள் கடத்துவதுதான் திராவிட மாடல் திமுக ஆட்சியின் சாதனை எனவும், இது பற்றி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அக்கறை இல்லை எனவும், இது குறித்து விசாரணை கமிஷன் வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே கஞ்சா விற்பனையை சிறு தொழிலாக கொண்ட மாநிலம் தமிழகமாக உள்ளது என்றும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சருக்கு பயம் உள்ளதால் அதனை செயல்படுத்த தயங்குகிறார் எனவும், இவர்களிடம் சமூக நீதி எதுவும் கிடையாது, வியாபாரத்தை முன்னிலைப்படுத்தியே ஆட்சி நடத்துகிறார்கள் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதே போன்று நேற்று முன்தினம் கூட 17 பேர் இலங்கை கடற்படையினால் கைது பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய மீனவர்கள் இருக்கு. சமீபத்தில் கூட நாடாளுமன்றத்தில் நான் பேசினேன். அதில் கச்சத்தீவு சம்பந்தமாக ஒரு கேள்வி வந்தது. அது சம்பந்தமாக அதுவும் நான் பேசினேன். அதில் நான் பேசுகிறப்போ கச்சத்தீவு இந்திரா காந்தி அம்மையாரால் தாரவார்த்துக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது ஒரு நிலம், ஒரு நாட்டு, நம்ம இந்தியாவுடைய நிலத்தை வேற நாட்டுக்கு கொடுக்கணும்னா அரசியல் சாசன திருத்தம் கொண்டு வரணும், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் நாடாளுமன்றத்தில். ஆனால் அது எதுவுமே செய்யாமல் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போது திமுக ஆட்சியில் இருந்தது. திமுக அமைதியாக இருந்தது. ஏன்னா திமுக இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவோன்னு மிரட்டினாங்க. அப்படியே கலைஞர் அப்படியே அமைதியாக இருக்கார். அப்போ 2 பேருமே தான் துரோகம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டிற்கு. இப்போ மோடி அரசாங்கம் அதை எப்படியாவது மீண்டும் அது கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனைகளே வந்துட்டு இருக்குது. இந்த ஓராண்டு மட்டும் கிட்டத்தட்ட இந்த 17 பேர் கைது பண்ணதுக்கு முன்பு வரைக்கும் 569 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. 190 படகுகள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நிச்சயமா இது நிரந்தர தீர்வு. கம்பம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாததால் மருத்துவர் எங்கே என கேட்டு சிகிச்சை பெற வந்தவர்கள் செவிலியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தேனி மாவட்டம் கம்பம் அடுத்த அணைப்பட்டியை சேர்ந்த ஈஸ்வரி என்பவரை வயிற்றுவலி காரணமாக அவரது உறவினர்கள் சிகிச்சைக்காக கம்பம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க மருத்துவர் இல்லை என்பதால் இரவு பணி மருத்துவர் எங்கே என செவிலியரிடம் கேட்டுள்ளனர். இந்த கேள்வியை மருத்துவரிடம்தான் கேட்க வேண்டும் என செவிலியர் அலட்சியமாக பதில் அளித்துள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
உளுந்தூர்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வீரமங்கை வேலு நாச்சியாரின் 221வது நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின்படியும் கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பரணி பாலாஜியின் ஆலோசனையின்படியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வீரமங்கை வேலு நாச்சியாரின் 221வது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் மோகன் கலந்து கொண்டு வேலு நாச்சியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் சக்திவேல், பாரதிராஜா, விஜய் செல்வா, மிர்சல் கார்த்தி, சந்துரு, கனியழகன், சுபாஷ், கண்ணன், ஸ்ரீதர், பாரத், அன்புநாதன், ஐயப்பன், பரசுராமன், முருகன், தணிகைவேல், ஜெயச்சந்திரன், சிவராமன், மணிகண்டன், சுபாஷ், வினோத், பரமகுரு, கமலக்கண்ணன், ராஜலட்சுமி, மனோ, ஜெயா, மீனா உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மும்பையிலிருந்து கொரியர் மூலம் போதை மாத்திரைகள் மற்றும் ஊசியில் ஏற்றும் போதை மருந்துகள் உள்ளிட்டவற்றை வரவழைக்கப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகளில் கல்லூரி மாணவர்களிடையே விற்ற 3 நபர்களையும் போதை மருந்து நிறுவனரையும் ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தில் சமீப காலமாக போதை மாத்திரை புழக்கத்தில் இருந்து வருகிறது. வலி நிவாரண மாத்திரைகளை ஊசியில் ஏற்றி போதை ஏற்றும் கலாச்சாரம் தமிழகம் முழுவதும் கல்லூரி மாணவ மாணவிகளிடையே பரவி வருகிறது. இது தொடர்பாக வந்த புகாரின் அடிப்படையில் தமிழகத்தின் பல்வேறு காவல் நிலையங்களிலும் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த நபர்கள் கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சமீபத்தில் ஸ்ரீபெரும்புதூர் அருகே போதை மாத்திரை விற்பனை செய்த 3 நபர்களை ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் மும்பையை சேர்ந்த மருந்து தயாரிக்கும் நிறுவனத்திலிருந்து கொரியர் மூலம் போதை மருந்துகள் வரவழைக்கப்பட்டதும் அதன் பின்னர் மருந்துகளை கல்லூரி மாணவர்களுக்கு அதிக விலைக்கு விற்றதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் மும்பைக்கு சென்று தலைமறைவாக இருந்த மருந்து நிறுவன இயக்குநர் சதானந்த் பாண்டேவை கைது செய்து ஸ்ரீபெரும்புதூருக்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் திரைப்பட நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம் செய்தார். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி நாட்களிலும் கார்த்திகை மாத தீப விழாவிலும் தமிழகத்தை சேர்ந்தவர்களும் வெளிநாட்டவர்களும் பங்கேற்று அண்ணாமலை சமேத உண்ணாமலை அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். இந்நிலையில் திரைப்பட நடிகர் யோகி பாபு அண்ணாமலை உண்ணாமலை அம்மனை வழிபாடு செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. செய்யாறில் அமைந்துள்ள புனித தூய வியாக்குல அன்னை ஆலயத்தில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா பங்கு தந்தை சுதர்சன் தலைமையில் கூட்டு திருப்பலியுடன் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அமைந்துள்ள புனித தூய வியாக்குல அன்னை ஆலயத்தில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா பங்கு தந்தை சுதர்சன் தலைமையில் சிறப்பு கூட்டு திருப்பலியுடன் தொடங்கியது. கூட்டு திருப்பலி நிகழ்ச்சியில் ஏராளமான பங்கு இறைமக்கள் பங்கேற்று ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அதன் பின்னர் கூட்டு திருப்பலியில் நற்கருணை வழங்கப்பட்டது. திருப்பலி நிறைவு பெற்ற பின்னர் ஆலயத்தில் பிறந்த குழந்தை இயேசுவை பங்கு தந்தை குடிலில் வைத்தார். அப்போது இறைமக்கள் இயேசுவை வழிபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ்த்து தெரிவித்தனர். அதன் பின்னர் குடில் அருகில் பங்கு இறைமக்கள் குடும்பத்துடன் செல்போனில் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பங்கு இறைமக்களுக்கு தேநீர் வழங்கப்பட்டது. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திராவிட மாடல் ஆட்சியானது இன்னும் 100 ஆண்டு காலம் நீடிக்க வேண்டுமென்றால் இடஒதுக்கீட்டின் மூலம் சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக போராடி வரும் பகுத்தறிவாளர்களை கொண்ட திராவிட இயக்க தொண்டர்கள் 100 ஆண்டு வாழ வேண்டும் என கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற விழாவில் திராவிடர் கழகத்தின் தலைவர் கி. வீரமணி தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் வசித்து வரும் திராவிடர் கழகத்தின் மூத்த உறுப்பினரும் மாவட்ட காப்பாளருமான சீனிவாசனின் 89வது பிறந்தநாள் விழா கோபி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திராவிடர் கழகத்தின் தலைவர் கி. வீரமணி கலந்து கொண்டு 89வது பிறந்த நாளை கொண்டாடும் சீனிவாசன் மற்றும் அவரது மனைவி பத்மாவதி ஆகிய இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் கூட்டத்தில் கி. வீரமணி பேசினார். அப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திராவிட மாடல் ஆட்சியானது இன்னும் 100 ஆண்டு காலம் நீடிக்க வேண்டும் என்றால் இடஒதுக்கீட்டின் மூலம் சமூக நீதியை காப்பதற்காக போராடி வரும் பகுத்தறிவாளர்களை கொண்ட திராவிட இயக்க தொண்டர்கள் 100 ஆண்டு வாழ வேண்டும் என கி. வீரமணி தெரிவித்தார். விழாவில் மாவட்ட செயலாளர் நல்லசிவம், அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.ஜி. வெங்கடாச்சலம், மாவட்ட நெசவாளர் அணி செயலாளர்கள் சிந்து ரவிச்சந்திரன், மணிமாறன், மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் செல்வம், ஒன்றிய செயலாளர் சிறுவலூர் முருகன், நகர்மன்ற தலைவர்கள் நாகராஜ், ஜானகி ராமசாமி, வழக்கறிஞர் ப. மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
ஸ்ரீபெரும்புதூர் நகர அதிமுக செயலாளர் போந்தூர் மோகனின் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான சோமசுந்தரம் பங்கேற்று மோகனை வாழ்த்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகர அதிமுக செயலாளர் போந்தூர் மோகனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான சோமசுந்தரம், ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் பழனி, காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு போந்தூர் மோகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் அதிமுக ஒன்றிய மகளிர் அணி, பிரசித்தா குமரன், MK பிரதர்ஸ் ஊழியர்கள் உட்பட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு போந்தூர் மோகனை வாழ்த்தினர். சென்னை புழல் சிறையில் காகிதங்களை அரைத்து அட்டை தயாரிக்கும் இடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு வீரர்கள் அணைத்துவிட்டு சென்ற நிலையில் இன்று மீண்டும் அதே இடத்தில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். சென்னை புழல் மத்திய சிறையில் தண்டனை பிரிவு, விசாரணை பிரிவு, பெண்கள் பிரிவு என 3 பிரிவுகளில் 4000க்கும் மேற்பட்ட சிறைவாசிகள் உள்ளனர். இந்த நிலையில் தண்டனை பிரிவில் பழைய காகிதங்களை அரைத்து அட்டை தயாரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து திடீரென புகை வந்ததை அடுத்து சிறைத்துறை தரப்பில் செங்குன்றம் தீயணைப்பு நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். புகை வந்த இடத்தில் தண்ணீரை பீச்சி அடித்து தீ பரவாமல் தீயை கட்டுப்படுத்தினர். இந்நிலையில் மீண்டும் அதே இடத்தில் புகை வந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தீ கட்டுப்படுத்தப்பட்டதாக சிறைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் அச்சங்கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் திருக்கோவிலின் தேரோட்டம் மற்றும் கருப்புசாமி துள்ளல் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை போன்று ஸ்ரீ ஐயப்பனுக்கு கேரளாவில் ஆரியங்காவு, அச்சங்கோவில், குளத்துப்புழா, பந்தளம், சபரிமலை ஆகிய 5 வீடுகளாக உள்ளன. சபரிமலைக்கு அடுத்தபடியாக அச்சங்கோவில் புகழ்பெற்ற ஸ்தலமாக உள்ளது. இதில் ஆரியங்காவு, அச்சங்கோவில் தமிழகத்தின் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்நிலையில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் கேரள மாநிலத்தில் அச்சங்கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் மண்டல மகோற்சவ விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. விழாவில் புனலூர் ஐயப்பனின் விலை உயர்ந்த ஆபரணங்கள் கொண்டு வரப்பட்டு சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டது. அதேபோன்று கருப்ப சுவாமிக்கு வெள்ளி அங்கி சாத்தப்பட்டது. ஒவ்வொரு நாளும் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது. சிகர நிகழ்ச்சியாக இன்று மாலையில் ஸ்ரீ ஐயப்பன் எழுந்தருளிய தேரை திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். விழாவில் அச்சங்கோவில் உதவி ஆணையர் உன்னிகிருஷ்ணன் பிள்ளை, திரு ஆபரண பெட்டி வரவேற்பு கமிட்டி தலைவர் ஹரிஹரன் மற்றும் தமிழக கேரள ஐயப்ப பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். விழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்குன்றத்தில் திருப்பதி திருமலை பாத யாத்திரை வழிபாடு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மாதவரம் தொகுதி செங்குன்றத்தில் வசித்து வரும் ஆன்மீக சிந்தனையாளர்களான ஜெயராமன், நாயுடு, மோகனாம்பாள் குடும்பத்தினர்கள் சார்பில் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் செங்குன்றம் பஜாரில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமன் ஆலயத்தில் சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஸ்ரீ கோதண்டராமன் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக பஜனை பாடல்கள் பாடி சென்ற பக்தர்கள் ஸ்ரீ லட்சுமி அம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளுடன் தூப தீப ஆராதனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மன் ஆலய மாட வீதி உலா வந்தது. அதன் பின்னர் ஜெயராமன், நாயுடு, மோகனாம்பாள் குடும்பங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பக்தியுடன் பெருமாள் நாமம் கூறியபடி திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை சென்றனர். நிகழ்ச்சியினை முன்னிட்டு ஸ்ரீ கோதண்டராமன் ஆலயத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கினர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் இந்தியாவை வடிவமைத்த ராஜதந்திரி, புகழாரம் சூட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. கலைஞர் நிறைந்திருக்கும் இடமெல்லாம் ஹனிஃபாவும் இருப்பார், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். டொனால்ட் ட்ரம்ப் கனடா பனாமா கால்வாய் கிரீன்லாந்து விலைக்கு கேட்பதால் பல நாடுகளின் தலைவர்களிடையே சர்ச்சை. நாட்டின் மதசார்பின்மையை பேணி காத்தவர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். கஜகஸ்தான் நாட்டின் வான்பரப்பிலிருந்து பயணிகள் விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறல், 42 பேர் உயிரிழந்த சோகம். வலுவிழக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.